ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 20, 21, 22, 23. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படித்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பகருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவரை எழுப்பின பொழுது, மரித்தோரிலிருந்து இயேசு ராஜா எழுந்து வந்த பொழுது, நாம் புது சிருஷ்டிகளாய் இயேசுக்குள்ளாய் மாற்றப்பட்ட பொழுதே பிசாசினுடைய அதிகாரம் முடிவுக்கு வந்தது. Satan's dominion over us is ended. Jesus is our Lord and head of his new body, the church. இயேசு கிறிஸ்து தான் நமக்கும் சபைக்கும் அவர் தலையாய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துக்குள்ளே சரீரமாய் இருக்கிறோம். கிறிஸ்து அந்த சரீரமாகிய சபைக்கு தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுக்குள்ளே பிறந்த புது சிருஷ்டிகளாய் நாம் ஒருத்தரும் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். சபையாய் என்று பொதுவாய் சொல்லப்பட்டாலும் தனிப்பட்ட விதத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். சபை மேலேயும் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. தனிப்பட்ட விதத்திலும் பிசாசுக்கு எந்த உரிமையும் அதிகாரம் நம்மிடத்தில் இல்லை. தேவன் இந்த சபையை அவர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். பிசாசினுடைய அதிகாரத்தை அவர் உடைத்து போட்டிருக்கிறார். சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். இப்பொழுது பிசாசுக்கு நம்முடைய ஆவிகளிலேயோ சரீரத்திலேயோ நம்முடைய ஆத்துமாவிலோ அல்லது நம்முடைய வாழ்விலோ எந்த இடத்திலும் அவனுக்கு இடமே இல்லை. எல்லாவற்றை இயேசுவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கர்த்தத்துவம், த டொமினியன், அந்த ஆளுகிற அதிகாரத்துக்குள்ளே உங்களை கொண்டு வாருங்க. எந்த இடத்திலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். யூ ஆர் ஃப்ரீ பை த நேம் ஆஃப் ஜீசஸ். யூ ஆர் டெலிவர்டு by the blood of Jesus. பிசாசுக்கு இடமே இல்லை. அடிமைத்தனத்துக்குள்ள போவாதிருங்கள். இயேசுவின் ஜெயத்தை கொண்டாடுங்கள். You are freed by the name and by the precious blood of Jesus. இயேசுவின் நாமத்தினாலும் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலும் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நாளும் ஒரு விதத்திலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலோ சூழ்நிலையிலோ வாழ்வின் எந்த கட்டத்திலோ நீங்கள் அடிமையாய் வாழக்கூடாது. சுதந்திரவாளிகளாய் வாழுங்கள். இயேசு உங்களுக்கு அதை கிருபை செய்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய பாக்கியம், இரக்கம், தயவுக்காய் ஸ்தோத்திரம். சபைக்கு தலையாய் இருக்கிறீரே, சிலுவையில் எல்லாவற்றை ஜெயித்திருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகள் இவருடைய வாழ்வில் எந்த விதத்திலும் அடிமைத்தனத்தை காணக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீரம், ஆத்மா, மனதின் சிந்தனை எதிலும் இவர்கள் they should not be slave in their lives. இவருடைய வேலைகள், படிப்பு, இவருடைய பொருளாதாரம் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதத்தை, அதிகாரத்தை இவர்கள் காண்பார்களாக. உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த விடுதலையை இவர்கள் உணர்ந்து அனுபவித்து வாழ இரக்கம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.